மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ளே வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் மைதா இல்லாமல் வந்து ஏர் ட்ரை க்ளே கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கான வீடியோ தாங்க இது. சும்மா ட்ரை பண்ணினேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? தென் ஏற்கனவே வந்துட்டு க்ளே வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இப்போ மேலே ஐகார்டில் வந்துட்டு வந்திருக்கும், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க பவுடர், எந்த மாதிரி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. பவுடருக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வேர்க்குருவுக்கெலாம் நம்ம பவுடர் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்பைரி ஆன பவுடராக இருந்தாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பைரி ஆன பவுடரே வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பவுடர் தீர போகுது, கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்றதுனால இதவே வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணினேன். ட்ரை பண்ண அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வீடியோ போடலாம், இல்லைன்னா வந்துட்டு டிலீட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துட்டு எடுத்தேன். இப்போது அந்த பாண்ட்ஸ் பவுடர் தீந்துருச்சு அப்படின்றதுனால இன்னொரு பாண்ட்ஸ் பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மொத்தம் வந்து 3 ஸ்பூன் வந்துட்டு பவுடர் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபெவிகால். நீங்கள் எத்தனை ஸ்பூன் பவுடர் எடுக்கிறீங்களோ அதுக்கு அரைவாசி வந்து நீங்கள் ஃபெவிகால் வந்து எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது, நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். ஃபெவிகால் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்துட்டு ட்ரை ஆகிடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்ததுனால 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி சொல்கிறது, சப்பாத்தி மாவு வந்து பிசையும் போது கொஞ்சம் திரியாக வரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம கையில் வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது வந்துட்டு ரொம்பவே கையில் ஒட்டுங்க. ஸோ அதனால் கொஞ்சோண்டு வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளே செய்யும்போது ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசையும் போது தெரியும் இல்லையா, ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லை க்ளே பதத்துக்கு வருது அப்படின்றது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு க்ளே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பிசையும் போது கண்டிப்பாக கையில் ஒட்டுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கையில் ஒட்டுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது கவர் கூட வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எப்போ உங்களுக்கு க்ளே பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தோணுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்கள் கையெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தை உடனே வந்துட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கெட்டியாகிடும், காஞ்சிரும். ஓகேவா? இப்போ நம்மளோட க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த க்ளேயில் வந்து நீங்கள் அக்ரிலிக் கலர் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் க்ளே கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ட்ரை பண்ணதை அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்து நல்லா காயுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு வந்துட்டு கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு வந்துட்டு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த டப்பாவில் தான் வந்து ஒரு 3 நாளைக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். 3 நாளைக்கு அப்புறம் எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள். 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ரோஸ் வந்துட்டு நான் செஞ்சுருந்தேன். ஒரே நாள்லேயே வந்துட்டு சூப்பராக காஞ்சிருச்சு. காயறதுக்கு வந்துட்டு மினிமம் வந்து 1 நாளாவது ஆகும் நல்லா காயறதுக்கு. பட் 6 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வெளியிலலாம் வந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். பட் உள்ளேலாம் வந்து நல்லா காயறதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக 1 டேவாவது எடுக்குங்க. எனக்கு வந்துட்டு 1 டே எடுத்துச்சு. பிகாஸ் இங்கே கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் மழை மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த க்ளே யூஸ் பண்ணி வந்து நான் அப்ளை காமிச்சேன் பார்த்தீங்களா ரோஸ், அதே மாதிரியே கொஞ்சம் பெரிய ரோஸ் வந்துட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் கோதுமை மாவில் இதே க்ளே செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணணுங்க. இல்லைன்னா வேகமாக வந்துட்டு கெட்டு போயிடும். ஸோ அதனால் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த க்ளேக்கு வினிகர் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் பவுடரும் ஃபெவிகால் மட்டும்தானே. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கெட்டெல்லாம் போகாது, ஸ்மெல்லுமே வந்துட்டு அடிக்காது. ஸோ நல்லாவே தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு நல்ல ஏர்டைட் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக ஏர்டைட் பாக்ஸ்லேயே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மந்த் வரைக்கும் இந்த க்ளே வந்து இருக்கும். இஃப் சப்போஸ் கொஞ்சம் லூஸான டப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கவரில் போட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ் வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. ஆல்ரெடி செஞ்ச ரோஸை வந்து இப்போ நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி வந்துட்டு கலர் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். நிறைய பேர் க்ளே கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா, தொடர்ந்து வந்துட்டு க்ளே கிராஃப்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போது கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு டைப்பில் நம்ம ரோஸ் செய்யலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரே நேரத்தில் நம்ம 2 ரோஸ் வந்துட்டு செஞ்சிடலாம். எப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ரோசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் கூட பண்ணலாங்க, இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் டெக்கரேட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா வந்து பரத்தி விட்டுக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி ரோலர் கூட யூஸ் பண்ணி வந்துட்டு பரத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா டைட்டாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஒரு குட்டி ரோஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பின்னாடியுமே வந்துட்டு ஒரு ரோஸ் வந்து இருக்குது இல்லையா. இப்போது சென்டரில் வந்துட்டு ஒரு கட்டரோ இல்லை கத்தியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ஒரே நேரத்தில் 2 ரோஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? சூப்பர் ஐடியாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம பரத்தினோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே வந்துட்டு நீளமாக பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரோஸாக வந்துட்டு வரும். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ரோஸாக வரும். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோஸஸ் யூஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டு நம்ம டெக்கரேட்ஸ்லாம் பண்ணலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இந்த ரோஸ் வந்துட்டு இன்னும் காயலை, பட் இருந்தாலும் நான் இதை வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காய வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து இப்போ பிங்க் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிக்கிறேன். தென் சில்வர் கலர் அக்ரிலிக் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவுடரை இந்த மாதிரி கையிலே வந்துட்டு எடுத்து லைட்டாக டேப் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பிங்க் கலர் காஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம பண்ணணும், பட் கொஞ்சம் அவசர கொடுக்கையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக காஞ்சதுக்கு அப்புறமா இப்படி பண்ணுங்கள், ரொம்ப நல்ல லுக் வந்து கிடைக்கும். காயறதுக்கு முன்னாடி பண்ணினீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை. ஸோ அதனால் காஞ்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. இப்போது அந்த குட்டி ரோஸ்க்குமே வந்துட்டு சில்வர் கலரில் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே வந்துட்டு க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ரொம்ப சாரி, இன்றைக்கி வந்துட்டு குட்டீஸோட நேம்ஸ்லாம் வந்து சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.